இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உயிருக்கு அச்சுறுத்தல் தொடர்பான புகார்கள் மீது சிபிஐ விசாரணை கோரி முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மனு அளித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை அதிமுக உறுப்பினருமான சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது தன்னை கொல்ல எதிர்க்கட்சியினர் முயற்சித்ததாகவும் அதில் தனது சகோதரரும் மைத்துனரும் உயிரிழந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு பின்னர் தனக்கும் தனது வீட்டுக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் 2021ஆம் ஆண்டு அந்த பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அச்சுறுத்தல் உள்ளதால் பாதுகாப்பு வழங்குவது குறித்து முடிவு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் தனக்கு பாதுகாப்பு வழங்க அரசு முன்வரவில்லை எனவும் தனது துப்பாக்கி உரிமத்தை புதுப்பித்தும் தரவில்லை எனவும் மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்பொழுது தொடர்ச்சியாக மிரட்டல்கள் வருவதாகவும் இது சம்பந்தமாக சென்னை மற்றும் விழுப்புரம் மாவட்ட காவல் நிலையங்களில் இதுவரை 20 முறை புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த புகார்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் மனுவில் தெரிவித்திருக்கிறார். எனவே இது சம்பந்தமான வழக்குகளையும் தாம் அளித்த புகார்களையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி டி. வேல்முருகன் வரும் ஜனவரி 3ஆம் தேதிக்குள் இந்த மனு குறித்து தமிழக அரசு, காவல்துறை மற்றும் சிபிஐ பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.